வணக்கம் நண்பர்களே. சகல துஷ்ட தேவதையும் ஒரே நொடியில் எப்படி நம்ம விளக்குறது, அதுக்குண்டான முறையை சொல்கிறேன். கண்டிப்பாக செய்து பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஏவல் பில்லி சூனியத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பேய் பிசாசு, முனி, காட்டேரி இந்த மாதிரி துஷ்ட சக்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை எப்படி நம்ம ஒரே நொடியில் விளக்குறது, நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த முறை தான் நான் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றியாகும். அமாவாசை அல்லது பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்று எட்டி வேர், அழிஞ்சில் வேர், ஏரழிஞ்சி வேர் கிடைச்சா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாதாரண அழிஞ்சில் வேர் எடுத்துக்கோங்க. வெள்ளை இருக்கிற வேர், அரசு மரத்து வேர், வேப்ப மரத்து வேர், வில்வ மரத்தோட வேர், கருங்காலி வேர், கிளுகிழுப்போட வேர், பேய் மிரட்டி வேர், பிரம்மத்தண்டு அதோட வேர், சிலந்தி நாயகம் அதோட வேர், மருதாணியோட வேர், இது நீங்கள் அனைத்தும் எடுத்து மஞ்சத்தில் நல்லா கழுவிடுங்க. கழுவிய பிறகு ஒரு செப்பு தகட்டை எடுத்து உச்சாடன சக்கரம் வரைங்க, அல்லது உங்களுடைய இஷ்ட தேவதையோட சக்கரத்தை வரைங்க. சின்ன சக்கரத்தை பார்த்து வரைங்க, ஏன்னா பெரிய சக்கரமாக வரைந்தால் அந்த தாயத்தூள் நம்ம போட முடியாது. அதனால் சின்ன சக்கரத்தை பார்த்து வரைந்து உச்சாடன சக்கரம் வரைங்க. இல்லைன்னா காளி, வராகி, விநாயகர், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவதையோட சக்கரத்தை நீங்கள் வரைந்து தாயத்தூளில் போட்டு, இதை சொல்லக்கூடிய வேர் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாயத்தூளில் போட்டு அடைத்து, ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் அதுக்கு பலி கொடுத்து, ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றி விநாயகரை வணங்கிய பின்பு, உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு உச்சாடன மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். நான் நிறைய மந்திரம் உச்சாடன மந்திரம் சொல்லியிருப்பேன். அதில் ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து உச்சாடன மந்திரத்தை நீங்கள் 1008 உரு ஜபிக்கணும். அப்படி 1008 உரு ஜபிக்க முடியலன்னா ஒரு 504 உருவாக போடுங்க, போதும். ஏன்னா அப்போ தான் டக்கு நமக்கு விலகும், உடனே விலகும். ஜபித்து அந்த தாயத்தை பெண்களாக இருந்தால் இடது கையில் கட்டுங்க, ஆண்களாக இருந்தால் வலது கையில் கட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அது எந்த ஒரு துஷ்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி, உடனடியாகவே இது விலகிறோம். இது 100% வெற்றியாகும். இது நீங்கள் பெருசாக படையல் கடல் எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஊதுபத்தி கற்பூரம், எலுமிச்சம்பழம் இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அனைத்து வேலையும் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள், 100% வெற்றியாகும். இதில் ஒரு சிறு தவறு கூட வராது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். அப்படி ஏதாச்சும் உங்கள் டவுட்டாக இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். நன்றிங்க.